உரிமை குரல் நேயர்களுக்கு வணக்கம். அப்படி இபிஎஸ் என்னடா செஞ்சுட்டாருன்னு கேட்டவங்களுக்கெல்லாம் இதாண்டா பதிலு. அந்த காலத்துல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எம்ஜிஆருக்காக ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆரோட மறைவுக்கு பின்னாடி அம்மாவோட நல்லாட்சிக்காக ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டாங்க. அம்மாவோட மறைவுக்கு அப்புறமா பதவிக்காக கட்சிக்குள்ளேயே நீயா நானான்னு 4 முனை போட்டு இருந்தப்ப அவ்வளோதாண்டா, இனி இந்த கட்சியே துண்டு துண்டா உடைய போகுதுன்னு மக்கள் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் கே. பழனிசாமி என்னும் நானு அவர் பதவி பிரமாணம் செஞ்சாரு. யாருடா இவரு, ஊரு பேரு தெரியாதவங்க எல்லாம் முதலமைச்சரா அப்படின்ற மக்களோட எண்ணத்தை அப்படியே புரட்டி போட்டாரு எடப்பாடி கே. பழனிசாமி ஐயா. 2019 குளோபல் இன்வெஸ்டர் மீட் சென்னையில நடந்துச்சு. இதுல 3 லட்சம் கோடி மதிப்புள்ள பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு. இந்த ஒரு செய்தி தமிழகம் முழுக்க பரவி மக்கள் எல்லாரும் அதிரடியா பேச ஆரம்பிச்சாங்க. கொரோனா காலகட்டத்துல ரொம்பவே சிறப்பா செயல்பட்டாரு. இது மட்டும் இல்லாம கச்சா புயல் வேற ஒரு பக்கம் பேயாட்டம் ஆடிட்டு போயிடுச்சுங்க. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை கட்டி கொடுத்தாரு நம்ம எடப்பாடியார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வுல 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்து மாணவர்கள் கழுத்துல இருந்த தூக்கு கயிறை ஸ்டெதஸ்கோப்பா மாத்தினாரு. குடிமராமத்து திட்டத்தை செயல்படுத்தி விவசாயிகள் வயித்துல பால வாத்தாரு. இப்படி எந்த ஒரு முதல்வரும் பண்ணாத விஷயங்களை அந்த 4.5 வருஷத்துல சாதிச்சு காட்டினாரு. எதிர்கட்சியா இருந்த திமுக இன்னும் 4 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துடும், 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துடும்னு வஞ்சகம் பண்ணாங்க. ஆனா அவங்க முகத்துல கரிய பூசி சும்மா 4.5 வருஷம் நல்லதொரு ஆட்சியை நடத்தி காட்டினாரு எடப்பாடியார். உண்மை ஒரு நாள் வெல்லும், உலகமே உன் பேர் சொல்லுன்னு சொல்வாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடே பேர் சொல்ற தலைவரா எடப்பாடியார் இருக்காரு.